இங்க வில் சாயர்னு ஒருத்தர் 1400 அடி உயரத்துல உள்ள கிரெயின்ல ஏறி அதை ஆப்ரேட் பண்ணி அந்த கிரெயின் ஹூக்க பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங் கண்ணாடிய உடைச்சி மாட்டுறாரு. மாட்டிட்டு அந்த கிரெயின் ஹூக் வழியா அந்த பில்டிங்குள்ள போயிடலான்னு நினைக்கிறப்போ அந்த ஹூக் நழுவி விழுந்துடுது. மறுபடியும் அந்த ஹூக்க மாட்டலான்னு நினைக்கிறப்போ இவரை அரெஸ்ட் பண்ண மிலிட்டரி சுத்தி வளைக்குது. இதுக்கு மேல வேற வழியே இல்லைன்னு வேகமா அந்த பில்டிங்கை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடுறவரு கிட்டத்தட்ட 1400 அடி உயரத்துல இருந்து பக்கத்து பில்டிங்கோட 105வது ஃப்ளோரை பிடிக்க ஜம்ப் பண்றாரு. அப்படி ஜம்ப் பண்ணி அதை புடிச்சிட்டாருன்னு நினைக்கிறப்போ அவரு கை வழுக்கி கீழே விழ போறாரு. ஆக்சுவலா இவர் இப்படி பண்றதுக்கான காரணம் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இவரும் மிலிட்டரியில வேலை பார்த்தவர் தான். ஒரு டைம் நடந்த வெடி விபத்துனால இவரோட ஒரு காலை இழந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஊர்ல 3500 அடி உயரத்துல புதுசா கட்டப்பட்ட ஒரு பில்டிங்க்கு செக்யூரிட்டி கன்சல்டன்டா ஜாயின் பண்ணிருப்பாரு. அந்த பில்டிங்ல தான் இவரோட ஃபேமிலியுமே ஸ்டே பண்ணிருப்பாங்க. இப்படி இருக்கப்போ வில் சாயர் கிட்ட இருந்த அந்த பில்டிங்கோட கம்ப்ளீட் செக்யூரிட்டி சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிவைஸ் யாரோ ஒருத்தனால திருடப்படுது. இதுல இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. டிவைஸ் திருடப்பட்ட அன்னைக்கு ராத்திரியே ஒரு தீவிரவாத அமைப்பு அந்த பில்டிங்ல நுழையிறாங்க. இப்படி உள்ள வந்த தீவிரவாதிங்க வெடி மருந்தை பயன்படுத்தி அந்த பில்டிங்கோட 86வது ஃப்ளோரை கொளுத்துறது மட்டும் இல்லாம அந்த பில்டிங்கோட மொத்த செக்யூரிட்டி சிஸ்டமையும் ஆஃப் பண்றாங்க. இது தெரிய வந்த வில் சாயர் அந்த பில்டிங்ல மாட்டிக்கிட்டு இருக்க அவரோட குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் போலீஸும் மிலிட்டரியும் அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி சிஸ்டம் தாண்டி அந்த தீவிரவாதிங்க நுழைஞ்சதால அந்த தீவிரவாத அமைப்புக்கும் வில் சாயருக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இவரை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச இவரு அவரோட குடும்பத்தை காப்பாத்த டைரக்டா அந்த பில்டிங்குள்ள இவரால நுழைய முடியாதுன்னு தான் அந்த கிரெயின் மூலியமா அந்த பில்டிங்குள்ள குதிக்க முயற்சி பண்ணிருப்பாரு. இப்படி குதிச்சவருக்கு அந்த பில்டிங்க பிடிக்க முடியாம கை வழுக்குனாலும் அங்க உடைஞ்ச ஒரு தகரத்தை பிடிச்சி கீழே விழாம அந்த பில்டிங் மேல எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறாரு. இப்படி ஏறினவரு அந்த பில்டிங்கோட மிடில்ல தீ மொத்தமா பரவி வீக் ஆகி அந்த மொத்த பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆகிறதுக்குள்ள அந்த தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்தி இவரோட குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாருன்னு கம்ப்ளீட் ஆக்ஷன் அட்வென்ச்சரோட படத்தோட எண்டு வரைக்கும் நம்மள பதட்டமாவே வச்சிருக்க கூடிய கதை தான் ஸ்கை ஸ்கிராப்பர். இதே மாதிரி நிறைய மூவி ரிலேட்டட் ஸ்டோரிஸ்க்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவை மட்டும் பண்ண மறந்துடாதீங்க.